இதுதான் செல்வ பிறந்தையின் கரகாட்டம். செல்வ பிறந்தையின் கரகாட்டத்தை பார்த்துக்கோங்க. ஏங்க சிலிண்டர் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ நாட்டிலேயே சிலிண்டர் தட்டுப்பாடு மாதிரி இவர் வந்து ஒரு ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே என்னடானா இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து 2வது ஷிப் வந்து எரிவாயு பொருட்களை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி 2வது ஷிப் குஜராத்தோட போட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. அவ்வளோ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. நடுக்கடலில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்க டைம்லையும் நம்ம இந்தியாவோட 2 ஷிப்பு வந்து எரிவாயுல கடந்து கொண்டு வந்திருக்கு. பெட்ரோல் டீசல் உற்பத்தி பண்ணுற நாடுகளிலே ரேட் ஏறி இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் 1% கூட இன்னும் ரேட் ஏறலை. இவ்வளோ போர்னு சொல்கிறாங்க. அந்த போர்னால இவங்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் பாதிப்பு ஏற்படலை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீங்கள் வாங்கின கடன் 3,23,00,000 கோடி கடன் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. வட்டியோடு சேர்த்து இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த கடனை அடைச்சிருக்காரு. நீங்கள் அதான் அட்லீஸ்ட் நாட்டை நீங்கள் டெவலப் தான் பண்ண மாட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் வாங்கின கடனையும் சேர்த்து பிஜேபி அரசு தான் வந்து கடன் அடைக்குது. இப்போ அரசு மட்டும் இல்லை, காங்கிரஸோட சேர்ந்து திமுக எல்லாருமே நீங்கள் இந்த கேஸ் சிலிண்டரை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறீங்க, ஒரு போராட்டம் பண்ணுறீங்க. யார் வீட்லேயும் நீங்கள் வந்து சிலிண்டர் வச்சு அப்போ சமைக்காமல் வந்து அன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணுறீங்களா? இல்லாட்ட வீட்டில் கரண்ட் அடுப்பு விறகு அடுப்பையோ வச்சு சமைச்சிட்டு அன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களா? அதில் போராட்டம் பண்ணதில் 100 பேரில் 96-97 பேர் வீட்டில் சிலிண்டர் வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் அங்கே வந்து போராட்டமே பண்ணுவீங்க. நார்த் இந்தியாவில் இவங்க போன இன்னொரு ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு சொல்லி பற்றாக்குறைன்னு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் பண்ணுறதுக்கு பக்கத்து தெருலேயே வந்து கேஸ் சிலிண்டர் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே இது இப்போ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தால், இந்த போர் நடந்திருந்தா இப்போ நம்ம இந்தியாவோட நிலைமை என்னவா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு உங்கள் மனசாட்சியை தொட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். பிஜேபி எதிர்க்கிற எல்லாத்துக்கும் நான் அந்த கேள்வி தான் வைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்தால் இப்போ நம்ம இந்தியாவோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள்.